பரமாத்மா அதோட தன்மை அது எப்படி ஜீவாத்மாவோட இணையுது. ரெண்டாவது பாட்டு வந்து ஜீவாத்மா ஊரானந்தம் பேரானந்தம் அது எப்படி பரமாத்மாவோட இணையுது. மூன்றாவது பாட்டு வந்து பரமாத்மா ஜீவாத்மா எப்படி இணையுது, அது பரமாத்மாவோட இணையறதுக்கான வழிவகைகள் தர்மங்கள் நியமங்கள் என்னன்றதையும் சேர்த்து சொல்றாரு. பேர் பரசியோட பிரகாச தனியை அருமறைகள் முரசறையவே. அத்வைதம்னா இரண்டெல்லாம் ஒன்று. எல்லா இடத்துலையும் ஒன்றா இருக்கிற ஒரு வஸ்துவை, எல்லா இடத்துலையும் ஒன்றா இருக்கிற வஸ்து. இதெல்லாம் வந்து அனந்தாசர் வந்து சேவா சேவா எல்லா இதுலேயும் அந்த பரம்பொருளை பார்த்துட்டு அந்த அவங்க குருநாதாரை பார்த்துட்டு சேவை பண்ணுறாங்க. அந்த ஆத்மா சேவை அன்கண்டிஷனல் சேவா பண்ணுறாங்க. அது மூலமாக அந்த பரமாத்மா அடைகிறாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு ஏத்தாப்புல இருக்கவங்களையும் நம்ம சுலபமாக பார்த்தோம்னா அந்த விருப்பம் இல்லாமல் அட்டாச்மெண்ட் போயிடும். அட்டாச்மெண்ட் போகையில் அது ஒரு வஸ்துவாக போயிடும். நம்மளுக்கு வந்து நல்லது கெட்டது இல்லை, இரண்டற்ற தன்மை போயிடுது. அதனால அது வஸ்துன்னு நீங்கள் சொல்கிறாரு. என்னோட இன்டர்பிரேஷன் அது. எல்லா இடத்துலையும் உயிர் பொருளாக சொல்கிறாரு, இந்த இடத்துல மட்டும் வஸ்துன்னு சொல்கிறாரு. ஒரு சொற்பிரகாச தனியை மந்திர ரூபமான ஒரு இது, ஒரு பேர் வந்து மந்திர ரூபமான சக்தியில் இருக்கு. பிரகாசமான சொற்கள்னா சக்தி உள்ள சொற்கள் தான் நம்ம நாமா. இப்போ நாம வந்து ராமகிருஷ்ணர் எப்படி சொல்றாருன்னா, பால் வந்து நம்ம தண்ணி வந்து கடவுள், பால் வந்து தண்ணியில் கலந்தோம்னா அது தண்ணியாக போயிடும். அதே வந்து பாலை வந்து கொஞ்சம் இந்த தயிரில் கலந்து செட்டில் விட்டு கடைஞ்சோம்னா அது வந்து ஒரு பவித்திரமான பொருள் தருது. பட்டர், வெண்ணெய். அந்த அந்த தயிர் தான் வந்து நாம, கடையிறது தான் வந்து தியானம். இது வந்து ரெண்டாவது சொல்றாரு. சொற்பிரகாச தனி நாமாவும் சொல்றாரு. அருமுறைகள் ரெண்டையுமே அந்த ரெண்டுலையும் இருக்கிற அந்த பரம்பொருள் அருமறைகள் முரசறிகின்றன. முரசறிக்கு சொல்லுது பரம்பொருள். இது என்னன்னா மறைப்பொருளா இருக்கிறது, மறைநூல்களில் மறைப்பொருளா இருக்கிறது அந்த பரம்பொருள் தான். அந்த பரம்பொருள் ரிஷிகளும் பல்வேறு நிலைகள்ல இருந்து எழுதினது. அதை படிக்கிறதுனாலும் நம்ம பரம்பொருளை அடையலாம்னு சொல்றாங்க. ரொம்ப வேகமாக போனது.